ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? சரி, ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதனால நான் ஷார்ட் வீடியோ போட்டது அது கொஞ்சம் கிரிஞ்சான வீடியோ தான். அதுக்கு நான் எந்த திருப்பும் தெரிவிக்கவில்லை. இந்த வீடியோ எதுக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 1000 சப்ஸ்கிரைப் அடிச்சிட்டோம். அதில் தான் சுகமான விஷயமே. 1000 சப்ஸ்கிரைப் அடிச்சுட்டு 4000 வாட்ச் ஹவர்ஸ் இல்லாமல் இருக்குது, 0 வந்து நிற்கிது. அதனால தான் பெரிய பிரச்சனை. இது நான் நிறைய இடத்துல கேட்டப்ப என்ன சொன்னேன்னா, நீ லாங் வீடியோ போடுறா, லாங் வீடியோ போட்டால் வாட்ச் ஹவர்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். நானும் என்னடா அப்படியே இருக்குது, வெயிட் பண்ணுங்க, ஏசி போட்டு வந்துடுறேன். ஏசி ஓடுது. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டா இல்லை இன்ட்ரோவர்ட்டா அது மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அப்புறம் என்ன அந்த பிளர் பேக்ரவுண்ட்லாம் கேட்டிங்கன்னா பின்னாடி கொஞ்சம் குப்பையாக இருக்குது. இங்கே வந்து ரிங் லைட் இருக்குது. இதெல்லாம் தனியாக தீப்பத்தின மாதிரி இதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு லைட்டு உங்களுக்கு பிளர் எஃபெக்டில் அப்படி தெரியுது. யாரும் தப்பாக தெரிஞ்சு கொள்ள வேணாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வீடியோவில் போயிடலாம். ஆரம்பிக்கலாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூகுளுக்கு வந்துட்டோம். இதில் என்ன பண்ண போறோம்னா, ஒரு வெப்சைட் இருக்கு, எக்ஸ்ட்ராவர்ட்டா இன்ட்ரோவர்ட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த கொஸ்டின்ஸ்ல நம்ம ஆன்சர் பண்ணோம்னா வரலாம் நம்ம எக்ஸ்ட்ராவர்ட்டா இன்ட்ரோவர்ட்டான்னு. சரி, வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா போயிடலாம். போகலாம். இன்ட்ரோவர்ட் டேஸ்ட் இன்ட்ரோ கூட என்னடா நெட் ஆன் பண்ண மாட்டேன் கைஸ். இதுதான் எதிர்பாராம நடக்கிற இதுதான். எனக்கு ஏன்டா ஏசி போட்டு இவ்வளோ பேர் இருக்குது. வந்துச்சு, கனெக்ட் ஆயிடுச்சு. நான் அந்த அறிக்கை என்னடா என்னென்னமோ இருக்கு. கீழே போட்டு அந்த அறிக்கை பீயிங் அரௌண்ட் பீப்புள் மேக்ஸ் பீ லைக், அதாவது உங்களை சுற்றி மக்கள் யாராவது இருந்தாங்க உங்களுக்கு எப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு எனர்ஜிக் ஆஃப் அவைல் பட் தேர் ஆர் மெனி டைம்ஸ் வென் ராதர் பி அரௌண்ட் லைக், நம்மளுக்கு எப்படியோ நார்மலாக இருக்க மாட்டேன். இவனுங்க வேற ஹார்னட் சீட்டர். I like I am alive. To prepare for night out. Prepare for the night out. நைட்டு மோஸ்ட்லி வெளியே போக மாட்டேன், அது ஒரு விஷயம். Prepare night out. Okay. Call few of my closest friends to see what they are planning. அதுதான் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட தெரிஞ்சுட்டு அப்புறம் தான் நம்ம பிளான் பண்ணுறது. மோஸ்ட்லி நைட் அவுட் வீட்டில் விட மாட்டாங்க, அந்த விஷயம். மேபி போனால் இப்படிதான். when give a choice between working as part of a team, working as a group, I would be என்னால் பார்ப்பேன். இந்த வேலை முடியலன்னா வேலை கூப்பிட்டு செய்வேன். மோஸ்ட்லி தனியாக தான் பண்ணுவேன். எப்போ வீடியோ கூட தனியாக தான் பண்ணுறேன். what do you idea of a perfect date? என்னடா டாபிக்ல இல்லாதெல்லாம் கேட்குறானுங்க. இது வேற போடி, டாபிக்ல இல்லாததான் கேட்குறானுங்க. இதை நம்ம ஸ்கிப்பும் பண்ண முடியாது. ஏதாவது கொடுத்து விடுவோம். இந்த கொடுப்போம். வியூரிங் பார்ட்டிஸ் ஆர் சோஷியல் கேதரிங், I tend to spend time with a few people that I know. It's about quality, not a quantity. அதாவது நம்ம வந்து கொஞ்சம் பீப்புள் கிட்ட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வச்சுக்கோங்களேன், அது வந்து குவாலிட்டியா குவான்டிட்டியா என்ன சொல்கிறாங்க எனக்கே புரிய மாட்டேது. talk to as many people as I can. I being called a social butterfly. நான் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் பேசுவேன். அது வரம் போகிறவங்களாம் பேச மாட்டேன்னு சொல்ல, என்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக நீங்கள் பழகிட்டீங்கன்னா நான் வந்து டக்குன்னு பேசிடுவேன். ஓகே, லாஸ்ட் பாயிண்ட். இன்னும் 4 இருக்கா. when I am dealing with the personal problem, I prefer to personal problem. எனக்கு வந்து எப்படி சொல்லுதுன்னா, ஒரு ஆள் தான் உள்ளே இருக்கும், அதுமாதிரி வெளியே கற்றுவேன். கால் மை கோர்ஸ் விட்டுவேன், டிஸ்கஸ் ஆன் இட் ஆன் த ஃபோன். ஃபோனில் இருந்தால் பண்ணுவேன், இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் நேரில் போய் அவங்ககிட்ட பேசுகிறேன். அப்போ வந்து தேர்ட் ஆப்ஷன் தான். ஓகே, on the topic of the public speaking,
டாபிக் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங். மைக் ஓடுது பார்ப்போம். மைக் ஓடுது. டாபிக் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங் இட்ஸ் நாட் மை ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வீட் பட் ஐ லவ் இட் ஆல். அதாவது ஏதாவது பப்ளிக் டாபிக் பேச வந்தோம். I get super nervous rather if I search paper. Second option. Okay. Do people describe as truthful, reserved, and spoken, soft spoken? Not a chance. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கே புரியலை. ஏன்னா நான் ஒரு நல்லா வெயிட் பண்ணியிருக்கேன். Do people describe you as a thoughtful, reserved, or soft spoken? அதாவது நான் வந்து கொஞ்சம் ரஃப் டைப்போ இல்லை சாஃப்ட் டைப்போ அந்த மாதிரி கேட்குற மாதிரி ஒரு கொஷின். நாட் அ சான்ஸ், ஐ எம் வெரி டாக்கட்டிவ் பர்சன். ஆமாம், நான் நல்லா பேசுவேன், விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். யூ என்ஜாய் மீட்டிங் நியூ பீப்புள்ஸ். அவன் நல்லா இருந்தானா ஓகே, நீ வந்து முதல்ல ஊத்துறேன்னா அப்புறம் எனக்கு தெரியாதுப்பா. சம்டைம்ஸ் பட் ஐ ஹவ் ரைட் பி ரைட். என்னடா கொடுத்தேன், என்ன கொடுத்தேன்னு எனக்கே தெரியலையே. லாஸ்ட் கொஷின். How do you prefer to communication? Just text me please. ஆமாம், நீங்கள் எனக்கு கால் பண்ணால் கூட நான் அவ்வளோ எடுக்க மாட்டேன். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணியா நான் டக்குன்னு பார்த்துருவேன். என்ன நெட் ஆன்லேயே இருக்கும். அதான் யூ ஆர் எக்ஸ்ட்ரோவர்ட். யா, ஆமாம், நான் எக்ஸ்ட்ரோவர்ட் தான். கரெக்டாக சொல்லிச்சு. எனக்கு நானே தெரியும் எக்ஸ்ட்ரோவர்ட்னா, அது உங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால இந்த கொஷின் எக்ஸ்ட்ரோவர்ட்டா என்ன பண்ணுறது. சரி ஓகே கைஸ், நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வேறு எதுவும் சொல்லலை. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க, வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணுறாதீங்க. ஏன்னா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் அடிச்சுட்டு 4000 வாட்சர்ஸ் இருக்கிறது ஒரு பொறுமையான விஷயம். மான்சேஷன் அவைலபிளாக ஆகிறது நீங்கள் நினச்சா நடக்கும். ஓகே, நான் பேக்ரவுண்ட் மாற்ற நான் பார்க்குறேன். எங்கே கேட்ட கரெக்டாக எனக்கு தெரியல. சரி கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமில் வந்து Q&A கொஸ்டின் போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இன்ஸ்டாகிராம் ஐடியா நான் கொடுக்குறேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாரும் ஃபாலோன்னு சொல்லி யாரும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. இது வந்து என்னோட ஐடி ப்ரொமோஷன் கிடையாது. நான் வந்து உண்மையாக ஒரு கண்டென்ட் இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஓகே, பாய் கைஸ்.